இப்போ இடி, சிபிஐ, ஐடி ரைடு தலைவர் பேசியிருக்காரு. திரு மோடி திரு 29 பைசாவோட குடும்பம் யாரு? திரு சிபிஐ, இடி, ஐடி ரைடு இவங்கள தான் அவரோட குடும்பம். இன்னொரு மிக மிக நிறைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு திரு அதானி. அதாவது உலக பணக்காரர் பட்டியல்ல 2வது இடம். 8 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டாரு. அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ஏர்லைன்ஸ் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானிட்ட கொடுத்துட்டார். எங்களையும் போன முறை அடிமை அதிமுக அமைச்சர்களை மிரட்டினாங்க. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மிரட்டினாங்க. மிரட்டி தான் அடிமையா வச்சிருந்தாங்க. அது மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் மிரட்ட பாக்குறாங்க. ஆனா அந்த மிரட்டல் ஊருகளுக்கெல்லாம் பயப்படுற ஆளு திமுக கிடையாது. நான் இப்ப சொல்றேன், திரு மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல பொய் வழக்க போட்டு இப்ப சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. நான் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பொய் வழக்கெல்லாம் உடைச்சு கண்டிப்பா நம்முடைய தலைவர் அவரை கைவிட மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கைவிடாது. அந்த பொய் வழக்கை எல்லாம் உடைச்சு விரைவில் இங்க நம்ம ஜெயிச்சு நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள் 5 லட்சம் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன், ஜெயிக்க வச்சு அந்த வெற்றி விழாவில், அந்த நன்றி அறிவிப்பு விழாவில் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையை தான் அந்த விழாவை நாம நடத்தி காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? நான் இன்னைக்கு இந்த தொகுதிமா இதை முடிச்சிட்டு இன்னைக்கு மாலை திருச்சி, அதன் பிறகு தஞ்சாவூர், அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிருவேன். ஆனா நீங்க அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்க தான் இங்க இருக்க போறது, நீங்க தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய போறது. இந்த பிரச்சாரத்தை அடுத்த 13 நாள் தான் இருக்கு. இன்னும் இன்னைக்கு தேதி 4, 17ஆம் தேதியோட 4 மணியோட பிரச்சாரம் முடியுது. இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட ஒவ்வொரு வாக்காளரை பார்த்து, ஒவ்வொரு குடும்பமா பார்த்து, ஒவ்வொரு வீடா போய் இந்த பிரச்சாரத்தை நீங்க சொல்லணும். ஏன் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும்? இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஏன் நீங்க கை சின்னத்துல நம்முடைய அக்காவுக்கு ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய அரசை ஓட விரட்டி அடிக்கணும் அப்படின்ற பிரச்சாரத்தை அடுத்த 13 நாள் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமர். நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லது செய்வாங்களோ, நம்ம யாரு நம்முடைய கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களோ அவர் தான் அடுத்த பிரதமர். இந்த மாநில உரிமைகளை மீட்கிற அந்த கடமை, அந்த உரிமை உங்களுடைய கை வீரர்கள் தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? செய்வீங்களா? அந்த பிரச்சாரத்தை செய்வீங்களா? சென்ற 2021 இதே மாதிரி அடிமை அதிமுக ஓட அடிச்சு விரட்டினீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய விடியல் ஆட்சியை நம்முடைய தலைவர் கொடுத்தார். இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ், எஜமானர்கள், அவங்களையும் ஓட விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடு தான் விடியல் ஆட்சியை தந்ததுன்ற பெருமையை நீங்க நமக்கு தேடி தரணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.